தளத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 30 மூட்டை புகையிலை உள்ளிட்ட போதை வஸ்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் திருவள்ளூர் நகரை சேர்ந்த ஜாபூர் அலி மகன் மன்சூர் அலிகான். இவரது வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் புகையிலை பொருட்கள் இருப்பதாக குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அவரது வீட்டில் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைத்திருந்த 30 மூட்டை ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்து விருத்தாச்சலம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் காசி பாண்டியன். இவர் நெய்வேலி வடக்கு வெள்ளூர் பகுதியில் டீ கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் விற்பனை செய்வதற்காக வாங்க வந்தபோது இவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சுமார் 200 கிலோ கொண்ட போதைப் பொருட்களின் விலை சுமார் 2 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பின்னர் ஹான்ஸ் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேடச்சந்தூர் அருகே வாக்கு கேட்க வந்த ஜோதிமணியை முற்றுகையிட்டு இளைஞர் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா நாகம்பட்டி, ஒட்டநாகம்பட்டி, சேனன்கோட்டை ஆகிய பகுதிகளில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது உடன் வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாகம்பட்டியில் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரத்தை பேசி முடித்து கிளம்பியபோது இளைஞர் ஒருவர் சென்ற முறை வெற்றி பெற்றுவிட்டு முதல் வாக்குறுதியாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு செய்து தரப்படும் என்று உறுதிமொழி அளித்தீர்கள், ஆனால் இதுவரை அதை செய்யவில்லை என்று ஜோதிமணியிடம் கேள்வி எழுப்பினார். இளைஞர்களுக்கு பதிலளிக்க முடியாமல் ஜோதிமணி காரில் ஏறி கிளம்பி செல்ல முயன்றார். பின்னர் காரில் இருந்து இறங்கி வந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்கள் பலர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதற்கு ஆளும் பாஜக அரசுதான் காரணம். இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும். ராகுல் காந்தி ஆட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாஜகவில் ரவுடிகளுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலை IPS படித்துள்ளதாக நடிகர் கருணாஸ் பேட்டி அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி இளஞ்சி பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து நடிகரும் முக்குளத்தூர் புலிப்படை கட்சியின் தலைவருமான கருணாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுகவை சேர்ந்த யாரும் தன்னை வற்புறுத்தி இங்கு அழைத்து வரவில்லை. பாஜக அரசின் நிர்வாக சீர்கேடு காரணமாக தனக்கு படுத்தால் தூக்கம் வரவில்லை. அதன் காரணமாகவே திமுகவை ஆதரித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கருணாஸ், பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடிகளுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலை IPS படித்துள்ளார் என்று விமர்சித்து பேசினார். டிடிவி தினகரன் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருப்பது சுயநலத்திற்கான கூட்டணி என கூறிய அவர், தன்னை திகார் ஜெயிலில் வைத்தவர்களுடன் டிடிவி தினகரன் கூட்டணி வைத்திருப்பது சூழ்நிலைக்கான அரசியல் என கடுமையாக விமர்சனம் செய்தார். அதை ஒரு ரவுடி சொல்லக்கூடாதுல்ல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வீரபாண்டியாரம் மாதிரி ஆட்கள்லாம் ரவுடியாக இருந்தாங்கிறத ஒரு ரவுடி சொல்லக்கூடாது. ஏன்னா ரவுடிகளை ஒரு கட்சியில் எந்தெந்த விதமாக கேட்டகரியில் ரவுடிகளை சேர்க்கலாங்கிறதுக்காகவே ஒரு IPS படிச்சுட்டு வந்த ஒரு அதிகாரி இந்தியாவில் இருக்காருன்னா அது இவராக தான் இருப்பார். நின்னாரு ஏன்னா அவரை தூக்கி ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு தூக்கி அவரை தீகார் ஜெயிலில் வச்சது இதே BJP தானங்க. இதே RK நகரில் அவர் ஃபஸ்ட்டு தொப்பியில் நின்னார், தேர்தலை ரத்து பண்ணாங்க, மறுபடியும் தூக்கி ஜெயிலில் வச்சாங்க, மறுபடியும் அவர் குக்கர் சின்னத்தில் நின்று கடைசி சின்னத்தில் ஜெயிச்சார். அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நோட்டா விட கீழே போகிற ஒரு கட்சின்னு கேவலப்படுத்தினவர் இன்னைக்கு அதே மோடி நல்லவர், அவர் வல்லவர், இவர் புல்லவர்னு சொல்லிட்டு இருக்காரு. இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? இது சுயநலத்துக்கான அரசியல், ஒரு சூழ்நிலைக்கான அரசியல் புரிஞ்சுக்க வேணாமா? மயிலாடுதுறை அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தவறாக தகவலை பதிவிட்ட இளைஞர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். மயிலாடுதுறை நகரில் இடம்பெயர்ந்துள்ள சிறுத்தையை பிடிக்கும் பணியில் கடந்த 4 நாட்களாக வனத்துறையினர் மற்றும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேரிழந்தூரில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக ஸ்ரீனிவாசபுரத்தை சேர்ந்த அமீர் பாஷா மகன் ஃபைசல் அகமது சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் தேரிழந்தூர் கிராமத்திற்கு சென்ற வனத்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டதில் வாட்ஸ்அப்பில் வெளியிடப்பட்ட வீடியோ போலியானது என்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து ஃபைசல் அகமது வீட்டிற்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை செய்தனர். இதில் தான் வெளியிட்ட வீடியோ போலியானது என்றும் இதை வெளியில் யாரும் பகிர வேண்டாம் என்றும் தவறாக பதிவிட்டு விட்டேன் என்றும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
உதகை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பணம் பட்டுவாடா செய்த விவகாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை பெறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது கூட்டம் அதிகம் காட்டுவதற்காக நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து 300 மற்றும் 500 ரூபாய் பணம் கொடுத்து மக்களை அதிமுகவில் அழைத்து கூட்டத்தை காண்பித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக உதகை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பெல்லி பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு 300 மற்றும் 500 ரூபாய் பணத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்தவர்களுக்கு வழங்கிய வீடியோ வெளியானது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு. அருணா உத்தரவின் பேரில் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். இதுகுறித்து துணை வட்டாட்சியர் பறக்கும்படை காவல் ஆய்வாளர் உதகை நகர மத்திய காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் பெல்லி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.